பரமக்குடியில் உள்ள தனது குலதெய்வமான ஐயனார் கோவிலை நடிகர் வடிவேலு அபகரிக்க முயல்வதாக கூறி கிராம மக்கள் ஒன்று திரண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நடிகர் வடிவேலு தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர். ஆனால் கடந்த சில காலங்கள் படங்களின்றி இருந்தார். தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார். இந்நிலையில்தான் குலதெய்வ கோவிலை அபகரிக்க முயல்வதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காட்டு பரமக்குடியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் திருவேட்டை உடையார் ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில்தான் நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோவிலாகும். அதேபோல காட்டு பரமக்குடி கிராமத்தின் பூர்வீக கோவிலாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இக்கோவிலை நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பெயரில் கோவிலின் அறங்காவலர் பாக்யராஜ் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து அவருக்கு சொந்தமான கோவிலாக மாற்றம் செய்ய முயற்சி செய்து வருகிறார் என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து காட்டுப்பரம்பக்குடி கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ குடிமக்கள் கோவிலின் முன்பாக ஒன்று கூடி நடிகர் வடிவேலுவுக்கு எதிராக கோஷமிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். காட்டுப்பரம்பக்குடிக்கு பூர்வீக பாத்தியமான இந்த திருவெட்டுடைய ஐயனார் கோயில நடிகர் வடிவேலுக்கும் இது குலசாமி கோயில். இந்த கோயிலை இப்போ பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தருக்கு கொடுக்கறதாக இப்போ கேள்விப்பட்டோம், ஊர்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இதை இதுக்கு ஏற்பாடு பண்ணுறது நடிகர் வடிவேலு. அவர் இந்த கிராமத்தை கலக்காமல் கொள்ளாமல் அவர் செய்கிறது இது முறையான செயல் இல்லை. அதனால மொத்த கிராமமும் சேர்ந்து இதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். அதேபோல கோவிலுக்கு புதிதாக தலைவர், செயலாளர், பொருளாளர் என பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலை நடிகர் வடிவேலுவின் ஆதரவாளர் அபகரிக்க முயற்சிப்பதை கண்டித்து காட்டுப்பரமக்குடி கிராம மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தனது குலதெய்வ கோவிலை நடிகர் வடிவேலு அபகரிக்க முயல்வதாக கூறி ஊர் மக்கள் திரண்ட சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது.